இந்த கிளி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரளி பூவோட மொட்டு, செவ்வரளி பூவோட மொட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் அதே மரத்துலேருந்து கொஞ்சம் அரளி இலையும் எடுத்துக்கிறோம். அந்த குருவியோட வால் பகுதி செய்கிற, கிளியோட வால் பகுதி செய்கிறதுக்கு. அப்புறம் கிளியோட உடம்புக்காக இந்த எருக்கம்பூ பூக்கும்ல, அந்த எருக்கங்காய் அதில் ஒன்று எடுத்துக்கிறோம். எருக்க இலை, எருக்கங்காய். அப்புறம் தென்னை மரத்தில் ஓலையிலேருந்து ஒரு ஈக்கல், தென்னை மர ஈக்கல் குச்சி அதில் ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் இது குன்னி முத்துன்னு சொல்லுவாங்க. இதோட கிளியோட கண்ணு செய்கிறதுக்காக கொஞ்சம் குன்னி முத்தும் பறித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த எருக்குங்க மேல் பகுதியில் அந்த காம்பை மட்டும் வெட்டி தூர போடுறோம். தூர போட்டுட்டு அதுக்கு பின்னாடி பகுதியில் ஒரு 3 கீரல், 3 சைடில் 3 கீரல் போடுறோம். அதுக்கு அந்த குருவியோட வாலுக்காக இந்த பீட்டை மாதிரி வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த அரளி இலையை அதுக்குள்ளே நம்ம சொருகி விடுறோம். எல்லாத்துலேயும் இருக்கிறத ஃபுல்லாக சொருகி விட்டுடுறோம். இப்போ ஓரளவு கிளி மாதிரி வந்துடுச்சு பாருங்க. கிளிக்க சேப்புக்கு வந்தாச்சு. அடுத்தபடியாக அந்த தென்னை ஓலையில் உள்ள ஈக்கலை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கணும். அதை ஈக்கல் எடுக்கிறோம். பச்சை கிளினாலும் பச்சை ஈக்கல் எடுத்துடுறோம். அப்புறம் பாருங்கள், 2 சைட்லேருந்து அந்த ஓலையை எடுத்தாச்சு, ஈக்கல் எடுத்தாச்சு. இதை ரெண்டும் சமமான அளவு முறிச்சு எடுத்துக்கணும், ஒடிச்சு எடுக்கணும். அப்போ தான் கிளி ஒழுங்காக இருக்கும். இல்லைனா போலியோ அட்டாக்கான கிளி மாதிரி ஆயிரும். ஒரு கால் சின்னது, ஒரு கால் பெருசாக இருந்தால். அதனால் 2 ஈக்கலும் ஒரே அளவாக இருக்கணும். 2 எடுத்தாச்சு. அப்புறம் அதை கிளிக்க அடிப்பகுதியில் அதை குத்தி சொருகி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், சுற்றி குத்தி குருவிட்டோம். கிளியை இப்போ நிற்க வச்சாச்சு. பாருங்கள், கிளி அழகாக நிற்குது தரையில். இனிமேல் அந்த வாய் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த அரளி பூவோட மொட்டை எடுத்து அதுக்குள்ளே நம்ம சொருகி விடுறோம். சொருகி விட்டால் இப்போ கிளி ரெடி. இனி கண்ணு மட்டும் வைக்கணும். கண்ணுக்காக 2 குன்னி முத்தை எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த குன்னி முத்தை வந்து அந்த கிளியோட கண்ணு இருக்கிற இடத்துல கத்தி வச்சு லைட்டாக கீறி விடுறோம். 2 பக்கம் கீறி விடுறோம் லைட்டாக விட்டுட்டு அப்புறம் அந்த இடத்துல அந்த குன்னி முத்தை சொருகி விட்டால் போதும். ஒரு கண்ணு ரெடி. இந்த மாதிரி 2 சைட்லையும் கண்ணை வச்சுட்டா போதும். இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பச்சை கிளி தயார். இனி பச்சை கிளி முத்துச்சரன்னு பாட்டு பாட வேண்டியதான். இங்கே பாருங்க, பச்சை கிளி ரெடி. எப்படின்னு சொல்லுங்க. இப்படி தான் பச்சை கிளி, எங்கள் ஊரில் இப்படி தான் பச்சை கிளி இருக்கும். பச்சை கிளி பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த முறைச்சி பார்த்த மாதிரி இருக்குல்ல. சின்ன வயசுலேயே தான் எங்கள் பாட்டியெல்லாம் செய்து கொடுப்பாங்க. நாங்கள் இதை வச்சு விளையாடுவோம். அந்த டைமில் இதெல்லாம் தெரியாது. பச்சை கிளி இது 90s கிட்ஸு விளையாட்டு பொருட்கள் இது ஒன்று. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் எனக்கு செஞ்சு தருவாங்க. இப்போ அந்த ஞாபகத்துக்கு சும்மா செஞ்சு பார்த்தேன். எப்படின்னு பாருங்க, பச்சை கிளி பேரட். நல்லா இருக்கா? இந்த கிளி கத்துறதை பார்க்குறீங்களா?